மூன்றாவது அத்தியாயத்திற்கு செல்வதற்கு முன் இரண்டாவது அத்தியாயத்தினுடைய சாரத்தை பார்க்கலாம். முதலாவது அத்தியாயத்தில் அர்ஜுனனுடைய மனநிலையானது விளக்கப்பட்டது. பிறகு இரண்டாவது அத்தியாயம் முழு பகவத்கீதையினுடைய சாரமாக அமைகின்றது. இரண்டாவது அத்தியாயத்தில் நாம் பார்த்த கருத்துக்கள் இனி வருகின்ற அத்தியாயத்தில் விளக்கப்பட இருக்கின்றது. 18 அத்தியாயங்கள் கொண்ட கீதையில் இரண்டாவது அத்தியாயம் சாரம் அல்லது எல்லா கருத்தும் சுருக்கமாக அதில் பேசப்பட்டது. அதேபோல் 18வது அத்தியாயத்தில் முடிவுரையானது வர இருக்கின்றது. இடையில் இருக்கின்ற அத்தியாயங்கள் இங்கு பேசப்பட்ட கருத்துக்கள் விளக்கப்படும். பிறகு வேறு சில கருத்துக்கள் இங்கு பேசப்பட்ட கருத்தை ஒட்டிய சில கருத்துக்களும் பேசப்பட இருக்கின்றது. இதில் 72 ஸ்லோகங்கள் இருக்கின்றது. இங்கு பேசப்பட்டுள்ள கருத்துக்களை நாம் 4 முக்கிய தலைப்பின் கீழ் பிரிக்கலாம். பல கருத்துக்களை இந்த இரண்டாவது அத்தியாயத்தில் பார்த்தோம். அதை அனைத்தையும் 4 பெரிய தலைப்பின் கீழ் அடக்கலாம். அவைகள் என்ன என்று சுருக்கமாக நாம் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இப்பொழுது நாம் இரண்டாவது அத்தியாயத்தில் பார்த்த கருத்துக்களை ஞாபகம்தான் படுத்துகின்றோம். காரணம், நாம் விளக்கமாக பார்த்துவிட்டோம். அடுத்த அத்தியாயத்திற்கு செல்வதற்கு முன் என்ன படித்தோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இனி ஒவ்வொரு தலைப்பாக வரலாம். முதல் தலைப்பு அர்ஜுனனுடைய சரணாகதி. இக்கருத்து முதல் ஸ்லோகத்திலிருந்து 10வது ஸ்லோகம் வரை பல கருத்துக்கள் பேசப்பட்டன. ஆனால் இதில் மைய கருத்து அர்ஜுனனுடைய சரணாகதி. முதல் 10 ஸ்லோகங்கள் நமக்கு ஞாபகம் வர வேண்டும். முதலாவது அத்தியாயத்தினுடைய கடைசியில் அர்ஜுனன் எப்படி அமர்ந்தான்? சோகமான மனதுடன் அமர்ந்தான். பிறகு பகவான் இரண்டாவது அத்தியாயத்தில் ஒரு நண்பனிடம் பேசுவது போல் பேசினார். அதற்கு பிறகு அர்ஜுனனுடைய மனதில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. என்ன மாற்றம் வந்தது? இந்த தேருக்கு சுவாமியாக இருக்கின்ற நான் என்ற புத்தி சென்று பகவானை ஒரு சாரதியாக பார்க்கின்ற பாவனை சென்று பகவானை குருவாக பார்க்கின்ற மனநிலை அர்ஜுனனுக்கு வந்தது. எப்பொழுது அர்ஜுனனுக்கு பகவானை குருவாக பார்க்கின்ற மனநிலை வந்தது? எப்பொழுது அவன் சிஷ்யனாக ஆகினானோ அல்லது சிஷ்யன் என்ற தகுதியை அடைந்தானோ அப்பொழுதுதான் ஒரு மனிதரை குரு என்று பார்க்கின்ற சக்தியானது நம்முடைய புத்திக்கு வரும். இல்லாவிட்டால் ஆத்ம ஞானத்தை உடையவர் நம்முடைய அருகிலேயே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு குரு என்ற பாவனை ஒருவரிடம் நமக்கு வர வேண்டும் என்றால் நாம் சிஷ்யனாக மாற வேண்டும். அந்த ஒரு பெரிய மாற்றம் அர்ஜுனனுடைய மனதில் வந்தது. சிஷ்யனாக தான் மாறுவது பெரிய மாற்றம் என்றால் என்ன? அவனுடைய அகங்காரத்தை சரணடைய வைத்தல். அதுதான் சிஷ்யனுடைய தகுதி. சிஷ்யனுடைய முக்கிய தகுதி என்னவென்றால் பலவிதமான அறிவை அடைவது அல்ல. இப்போ வேதாந்தத்துக்கு நாம் ஒரு இன்டர்வியூ வச்சோம் அப்படின்னா நம்ம என்ன கேட்கணும்? உனக்கு எதெல்லாம் தெரியும் என்பது கிடையாது. உனக்கு எவ்வளவு தூரம் தெரியாதோ அவ்வளவு தூரம் தகுதி இருக்கின்றது. ஆனால் ஒன்று தெரிஞ்சிருக்கணும், எனக்கு தெரியாது என்பது தெரிந்திருக்க வேண்டும். இதெல்லாம் எனக்கு தெரியவில்லை, நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும். அந்த மனநிலை அர்ஜுனன் அடைகின்றார். ஒரு சிஷ்யன் என்கின்ற மனநிலையை அடைவது அவ்வளவு சுலபமல்ல. அது ஒரு பெரிய மாறுதல் அர்ஜுனனிடம் வருகின்றது.
கார்பண்ய தோஷ உபகத ஸ்வபாவக. நான் கார்பண்யம் என்கின்ற தோஷத்தினால் தாக்கப்பட்டவனாக நான் உங்களை சரணடைகின்றேன். ஷாதிமாம் துவாம் பிரபன்னம், உங்களை சரணடைந்த என்னை காப்பாற்றுங்கள் என்று கூறுகின்றான். பிறகு பகவானிடம் அடைந்த சரணாகதியானது முழுமையானது என்பதை காட்டுகின்றான். எனக்கு வந்த துக்கம் வேற எந்த காரணத்தினாலும் நீங்காது, உங்களுடைய உபதேசத்தினால் மட்டும்தான் நீங்கும் என்று கூறி அர்ஜுனன் தன்னுடைய மனநிலையை ஒரு சிஷ்யனுடைய மனநிலையாக காட்டி நிற்கின்றான். அதுதான் முதல் பகுதி இந்த அத்தியாயத்தில் வந்தது. அர்ஜுனன் சிஷ்யனாக மாறுதல் அல்லது அர்ஜுனன் பகவானிடம் தன்னை சரணடைதல், அது இரண்டாவது அத்தியாயத்தின் முதல் பகுதி. இனி இரண்டாவது தலைப்பு 11வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 39வது ஸ்லோகம் வரை ஞான யோக என்பது தலைப்பு. இரண்டாவது மேஜர் டாபிக். முதல் 10 ஸ்லோகம் அர்ஜுனனுடைய சரணாகதி. ஞான யோக என்பது 11வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 39வது ஸ்லோகம் வரை. குறிப்பாக சொன்னால் 11லிருந்து 25 வரைதான். அதற்கு பிறகும் நாம் ஞான யோகம் என்ற தலைப்பிலேயே அடக்கி கூறுகின்றோம். இல்லைன்னா இந்த பெரிய அத்தியாயத்தை நம்ம அதிக டாபிக் சொல்லிகிட்டே போனால் மனதில் வைப்பது கடினம். அதனால் 4 மேஜர் டாபிக்னு சொன்னால் ஞாபகம் வைத்து கொள்வது சுலபம். இப்போ இரண்டாவது டாபிக் ஞான யோக என்பது. இங்கு பகவான் எப்படி உபதேசத்தை ஆரம்பித்தார்? அர்ஜுனன் துயரப்பட்டு தான் சிஷ்யன் என்று சரணடைந்ததற்கு பிறகு முதலில் பகவான் எப்படி உபதேசத்தை துவங்கினார்? அந்த ஸ்லோகம் ஞாபகம் இருக்குமோ? அசோச்சியான் அன்வசோச்சஸ்துவம் பிரக்ஞா வாதாம்ச்ச பாஷசே என்று முதலில் பகவான் உபதேசத்தை ஆரம்பிக்கின்றார். இதில் துயரத்திற்கு காரணம் என்பதே கிடையாது என்று பகவான் தன்னுடைய உபதேசத்தை துவங்குகின்றார். இதிலிருந்து பகவான் என்ன நிச்சயம் செய்கிறார் என்றால், துயரம் என்பது ஒரு உண்மையான காரணத்தை பற்றியது அல்ல. துயரத்திற்கு உண்மையான காரணம் இருந்தால் அந்த துயரத்தை நாம் நீக்கவே முடியாது. அல்லது அந்த காரணம் சத்தியமாக இருந்தால் காரணம் இருக்கும் வரை துயரம் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆகவே உண்மையான காரணம் துயரத்திற்கு இல்லை என்றும், பிறகு துயரத்திற்கு என்ன காரணம்? துயரத்திற்கு காரணமில்லை என்றால் காரணமில்லாத காரியமான துயரம் எப்படி வரும் என்றால், பகவான் அழகாக அறிமுகப்படுத்தினார். அஞ்ஞானம் துயரத்திற்கு காரணம். நம்முடைய அறியாமைதான் நம்முடைய துயரத்திற்கு காரணம் என்று அறிமுகப்படுத்தி, பிறகு ஞானிகள் துயரப்படுவதில்லை, பண்டிதாக ந சோச்சந்தி என்று கீதா சாஸ்திரத்தினுடைய சாரத்தை முதல் ஸ்லோகத்தில் வைத்தார். அந்த முதல் ஸ்லோகத்தினுடைய சாரம் என்ன? கீதா சாஸ்திரமானது ஞானத்தை கொடுத்து துயரத்தை நீக்குகின்றது. துயரத்தை நாம் சம்சாரம் அல்லது மன நிறைவு அற்ற நிலை என்றெல்லாம் கூறுகின்றோம். அவ்விதம் இந்த சாஸ்திரத்தில் பல கருத்துக்கள் பேசப்பட்டிருந்தாலும், இந்த சாஸ்திரம் அல்லது உபனிஷத் சாஸ்திரம் அல்லது கீதா சாஸ்திரம் எதற்காக பிரவருத்தம், இது எதை குறித்து இந்த சாஸ்திரமானது மகாபாரதத்திற்குள் அமைந்தது என்றால், சம்சாரம் என்கின்ற துயரத்தை நீக்குவதற்காக. இது ஏன் நாம் முக்கியம் என்று திரும்ப திரும்ப கூறுகின்றோம் என்றால், பலர் பகவத்கீதையை படித்து விளக்கம் எழுதும் பொழுதும் கூட இந்த கீதையினுடைய தாத்பரியம், மைய கருத்து இதுதான் என்று பல கருத்தை கூறுகிறார்கள். யுத்தம் செய்ய சொல்வதுதான் பகவத்கீதையினுடைய சாரம்.
அல்லது கடமையை செய் என்று சொல்வதுதான் கீதையினுடைய சாரம் என்றெல்லாம் பல கருத்துக்கள் நிலவி வருகின்றன. ஆனால் உபக்கிரம உபசம்ஹாரம் என்கின்ற ஒரு நியாயம் இருக்கின்றது, ஒரு லாஜிக். அதன்படி பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் பகவான் துயரத்தை நீக்கும் சாஸ்திரம் என்று அறிமுகப்படுத்துகிறார். பிறகு 18வது அத்தியாயத்தில் பகவான் முடிப்பார் மா சுச்சக, துயரப்படாதே என்று. ஆகவே ஆரம்பத்தில் துயரத்தை நீக்கும் சாஸ்திரம் என்று ஆரம்பித்து துயரத்தை நீக்கும் சாஸ்திரம் என்று முடிவுரை செய்கின்றார். அந்த முகவுரையுடன் பகவான் உபதேசத்தை துவங்கினார். பிறகு எப்படி அமைத்தார்? ஞான யோகம் என்றால் என்ன? அர்ஜுனனுடைய துயரத்திற்கு காரணம் பலவிதமாக பகவானால் பிரிக்கப்பட்டது. பீஷ்மர், துரோணர் இவர்களுடைய மரணத்தை குறித்து நீ துயரப்படுகின்றாய். அவர்களுடைய ஆத்மா அழிந்துவிடும் என்று நீ துயரப்பட்டால் அது துயரப்படுவதற்கு யோக்கியமான கருத்து அல்ல, அல்லது காரணம் அல்ல. காரணம் நத்துவேவாகம் ஜாதுநாசம் என்று துவங்கி நீயோ நானோ இந்த அரசர்களோ இல்லாமல் இருந்ததில்லை, ஷரீரம் இறந்ததற்கு பிறகு இல்லாமல் போகப் போவதில்லை என்றெல்லாம் கூறி ஆத்மா என்றும் அழிவதில்லை என்று அறிமுகப்படுத்தினார். இப்போ ஆத்மா தத்துவமானது ஆத்மா அழியாத காரணத்தினால் இந்த யுத்தத்திலேயோ மரணத்தினாலேயோ ஆத்மாவை அழிக்க முடியாது என்று கூறி, ஆகவே ஆத்மாவின் அடிப்படையில் நீ துயரப்பட வேண்டிய அவசியமில்லை என்று, துயரப்பட வேண்டாம் என்பதை ஒரு மைய கருத்தாக வைத்தே பகவான் மேற்கொண்டு விளக்கிக் கொண்டே சென்றார் இந்த ஞான யோகம் என்ற தலைப்பில். அதில் தான் ஆத்ம தத்துவத்தை நாம் வரிசையாக பார்த்தோம். அந்த ஸ்லோகங்களெல்லாம் உபனிஷத்தினுடைய ஸ்லோகங்கள், உபனிஷத்தில் சொல்லப்பட்டுள்ள கருத்தை விளக்குகின்ற ஸ்லோகங்கள், குறிப்பாக 11 to 25 ஸ்லோகங்கள் வரை. அதற்கு பிறகு என்ன செய்தார்? அங்கு சொன்ன ஸ்லோகங்களை எல்லாம் நாம் பார்க்க போவதில்லை. அந்த இடத்தில் இது சொல்லப்பட்டது என்பதுதான் இன்றைய நம்முடைய சாரத்தினுடைய கருத்து. அதற்கு பிறகு பகவான் என்ன செய்தார்? ஒரு கால் ஆத்மா அழிவது என்று நினைத்தாலும் கூட நீ துயரப்படக்கூடாது என்றெல்லாம் பேசி, பிறகு அனாத்மாவினுடைய அடிப்படையிலும் துயரப்பட வேண்டாம். ஒரு கால் அர்ஜுனன் பேசலாம், நான் பீஷ்மர் துரோணருடைய ஆத்மா அழிந்துவிடும் என்று துயரப்படவில்லை, அவர்களுடைய ஷரீரம் அழிந்துவிடும் என்று துயரப்படுகிறேன் என்று கூறினால், ஜாதஸ்யஹி த்ருவோ மிருத்யுஹு, இந்த ஷரீரம் பிறந்தது என்றால் அது இறப்பது என்பது நிச்சயம். மாற்ற முடியாத விஷயத்தை குறித்து துயரப்படக்கூடாது. மாற்ற முடியாத விஷயத்தை குறித்து ஏற்றுக்கொள்ளுதல் என்கின்ற மனநிலையை வைக்க வேண்டும். அக்செப்டன்ஸ். எது நிச்சயமாக நடக்குமோ அந்த விஷயத்தில் ரெசிஸ்டன்ஸ், அப்படி நடக்கக்கூடாது என்ற எண்ணம் தான் சம்சாரம். ஒன்று அப்படி நடக்குதுன்னு சொன்னால் அது நல்லதோ கெட்டதோ அதை நான் நடக்கக்கூடாது என்று தடுக்கின்றேன் அல்லவா, அந்த தடுத்தல் தான் சம்சாரம், ஏற்றுக்கொள்ளாத நிலை. இங்கு பகவான் சொல்றார், இந்த ஷரீரம் பிறந்தது என்றால் நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அது இறக்கத்தான் போகும், அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தையெல்லாம் பகவான் கூறி, பிறகு அர்ஜுனனிடம் இனியொரு சந்தேகத்தை பகவான் எதிர்பார்த்தார். அர்ஜுனன் கேட்கவில்லை. என்ன சந்தேகத்தை எதிர்பார்த்தார்? சரி, ஆத்மாவினுடைய அடிப்படையில் நான் துயரப்படலை, அனாத்மாவினுடைய அடிப்படையிலையும் துயரப்படலை, நான் ஏன் அந்த அனாத்மாவை கொல்ல வேண்டும்? இந்த அதர்மத்தை நான் ஏன் செய்ய வேண்டும்? ஷரீரம் இறந்து போகும், அதை ஏற்றுக்கொள்கிறேன்னா நான் எதற்கு ஒரு ஷரீரத்தை போய் இறப்பதற்கு காரணமாக வேண்டும்? அப்பொழுது பகவான் பேசினார், ஸ்வதர்மமபி சாவேக்ஷ்ய ந விகம்பிதும் அர்ஹசி. உன்னுடைய ஸ்வதர்மத்தினுடைய அடிப்படையில் நீ க்ஷத்திரியனாக இருக்கின்றாய், தர்மத்தை நிலைநாட்டுவது உன்னுடைய கடமை.
இவ்விதம் ஆத்மாவினுடைய அடிப்படையில், அனாத்மாவினுடைய அடிப்படையில், தர்மா தர்மத்தினுடைய அடிப்படையில் எப்படி பார்த்தாலும் உனக்கு துயரம் என்பதற்கு காரணம் இல்லை, நீ துயரப்பட வேண்டாம் என்று ஞான யோகத்தில் பகவான் முடிவுரை செய்தார். இது இரண்டாவது முக்கியமான கருத்து இரண்டாவது அத்தியாயத்தில். இனி மூன்றாவது கருத்து 40வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 53வது ஸ்லோகம் வரை கர்மயோக என்ற தலைப்பு. 40 ஆரம்பித்து 53வது ஸ்லோகம் வரை கர்மயோகத்தை பற்றி பேசினார். இங்கும் கர்மயோகம் என்கின்ற ஒரு தலைப்பை அல்லது ஒரு கருத்தை பகவத்கீதையில் பல இடங்களில் விரிந்து ஓடுவதை காண்கின்றோம். அதனாலேயே கீதை என்பது கர்மம் யோகம் செய்ய சொல்கின்றது என்ற முடிவுக்கும் வருகிறார்கள். கர்மயோகம் கீதையில் பேசப்பட்டுள்ளது, அது எதற்காக பேசப்பட்டுள்ளது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு பகவான் கர்மயோகத்தினுடைய மைய கருத்தை, சாரத்தை தான் கூறினார். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்டுள்ள இந்த 3வது அத்தியாயத்தில் தான் கர்மயோகத்தினுடைய விரிவான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். இங்கு கர்மயோகத்தை பற்றி எப்படி ஆரம்பித்தார்? முதலில் கர்மயோகத்தினுடைய பெருமையை கூறினார். எந்த ஸ்லோகத்தில் கூறினார்? நேகாபிக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே என்ற ஸ்லோகத்தில் இந்த கர்மயோகம் என்கின்ற ஒரு விதமான வாழ்க்கையில் தோல்வி என்பது கிடையாது, எதிர்மறையான விபரீதமான பலன் என்பது கிடையாது என்றெல்லாம் கர்மயோகம் என்கின்ற ஒரு சாதனையினுடைய பெருமையை கூறி ஆரம்பித்தார். பிறகு அடுத்ததாக கூறினார், விவசாயாத்மிகா புத்தி என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தி யாருடைய புத்தியானது சிதறடையாமல் ஒரே ஒரு திசையில் இருக்குமோ அவர்களால் தான் வாழ்க்கையில் புருஷார்த்தத்தை அடைய முடியும் என்றெல்லாம் கூறி, காமியமாக ஆசையில் தூண்டப்பட்டு செயல்பட்டு வருபவர்களை பகவான் நிந்தனை செய்தார். ஒரு 3 ஸ்லோகத்தில் நிந்தனை செய்தார். அது என்ன ஸ்லோகம் ஞாபகம் இருக்குமோ? யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் என்று சொல்லி வேதத்தினுடைய முதல் பாகத்தில் இருக்கின்ற விதவிதமான கர்மங்களை செய்ய தூண்டி ஆசையில் தூண்டுவார்கள். அவர்களுடைய புத்தி நிலை பெற்று இருக்காது, நிச்சயமாக இருக்காது என்றெல்லாம் கூறினார். ஆகவே கர்மயோகம் என்கின்ற தலைப்பில் பகவான் கர்மயோக ஸ்துதி செய்தார், கர்மத்தினுடைய நிந்தனை செய்தார். கர்மத்தை நிந்தனை செய்து கர்மயோகத்தை புகழ்ந்தார். பிறகு கர்மயோகத்தினுடைய மைய கருத்தான சாரமான ஒரு ஸ்லோகத்தை சொன்னார். அது என்ன ஸ்லோகம் ஞாபகம் இருக்கோ? கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன என்று கர்மயோகத்தினுடைய மையமாக ஒரு ஸ்லோகத்தை கூறினார். செயல் செய்வதற்கு உனக்கு தகுதி இருக்கின்றது, பலனில் உனக்கு அருகதை இல்லை. காரணம் என்ன? அது பகவானுடைய செயல். ஒவ்வொரு செயலையும் நீ செய்தால் அதற்கு தகுந்த பலனை நீ அடைவாய். பிறகு கர்மத்தினுடைய பலன் உன்னுடைய சங்கல்பத்தின் அடிப்படையில் வருகின்றது என்று கூறி, கர்மத்தினுடைய பலனில் அதிகாரம் இல்லை என்றால் எதற்கு கர்மம் செய்ய வேண்டும் என்று நீ கர்மத்தை துறந்து விடாதே. கர்மத்தில் அகர்மமாக இருப்பதில் உனக்கு ஆசை வர வேண்டாம் என்று கூறினார். பிறகு மீண்டும் கர்மயோகத்திற்கு லட்சணம் கொடுக்கும் பொழுது, யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தெக்த்வா தனஞ்சய சித்திய சித்தியோர் சமோ பூத்வா சமத்துவம் யோக உச்சதே. சமத்துவமாக இருப்பது யோகம் என்று கர்மயோகத்துக்கு லட்சணம் சொன்னார். சமமாக இருத்தல். நம்ம ஒரு கேள்வியை கேட்டோம், சமமாக இருத்தல்னா எதில் சமமாக இருத்தல்? நம்முடைய கடமைகளில் ராகத்வேஷம் இல்லாமல் இருத்தல், பலனை நாம் ஏற்கும் பொழுது அதில் சமமாக இருத்தல் என்றெல்லாம் பார்த்தோம். பிறகு யோக கர்மசு கௌஷலம் என்று ஒரு லட்சணத்தை சொன்னார்.
இதெல்லாம் பிரசித்தமான வார்த்தைகள். யோக கர்மசு கௌஷலம். கர்மயோகம் என்பது மிக மிக திறமையுடன் செயல்படுதல். அதற்கு நம்ம ஒரு பொருளை பார்த்தோம். திறமையுடன் செயல்படுவது கர்மயோகம் என்றால் ஒரு செயலை ரொம்ப திறமையுடன் செயல்படுவது அல்ல, பந்தப்படுத்துகின்ற கர்மத்தை மிக மிக திறமையுடன் பந்தப்படுத்தாத கர்மமாக மாற்றுவது. ஒரு திருடனை காவலுக்கு வைக்கிறது போல. சாதாரணமாக கர்ம நம்மை பந்தப்படுத்தும், அதை பந்தப்படுத்தாமல் அது மட்டுமல்ல சித்த சுத்தியையும் கொடுக்கின்ற பலனை நாம் கர்மயோகத்திலிருந்து அடைகின்றோம். ஒரு திருடனை காவலுக்கு வச்சா நமக்கு 2 பிரயோஜனம். என்ன 2 பிரயோஜனம்? ஒன்று, அவன் திருட மாட்டான். இனி ஒன்று, மற்றவனை திருடாமல் அவன் பார்த்துக்குவான். அதுபோல கர்மமாக இருந்தால் அது நம்மை பந்தப்படுத்தும். அதையே கர்மயோகமாக செய்தால் அது பந்தமும் படுத்தாது, நமக்கு உதவியும் செய்ய அது இருக்கும். உதவியும் அது செய்யும் விதத்தில் நாம் அமைக்கின்றோம். அதையெல்லாம் பகவான் கூறி பிறகு கடைசியாக 2 ஸ்லோகத்தில் பகவான் சொன்னார், யதா தே மோக கலிலம் புத்திர் வெதிதரிஷ்யதி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச. எப்பொழுது உன்னுடைய புத்தியானது மோகம் டெல்யூஷன் என்கின்ற அழுக்கை கடக்குமோ அப்பொழுது கேட்டதிலும் கேட்கப் போவதிலும் பற்றின்மையை அடைவாய். இதனுடைய சாரம் என்ன? புத்தியானது மயக்கத்தை மோகத்தை நீக்கிவிட்டால், புத்தி மோகத்திலிருந்து விடுபட்டு விட்டால் வைராகியம் என்கின்ற பலனை அடைவாய். இந்த உலகத்தில் எதையோ அடையிறதுக்கு மனிதர்கள் எப்படியோ முயற்சி செய்கிறார்கள். வைராகியம் என்பதை அடைவதற்கு யாரும் முயற்சி செய்வதில்லை. அதனாலேயே இன்னுமோ முயற்சி செய்பவர்களும் கூட அவ்வளவு சுலபமாக அடைவது இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் கடினமாக அடையக்கூடிய ஒரு பெரிய மனநிலை வைராகியம் என்பது. அதனுடைய அர்த்தத்தை எல்லாம் பார்த்தோம். வைராகியம்னா வெறுப்பு அல்ல, இந்த உலகத்தில் போக புத்தியை துரத்தல். அப்படிப்பட்ட மனநிலையை நீ அடைவாய் என்று கூறினார். எப்பொழுது புத்தியில் இருக்கின்ற மோகம் எப்பொழுது சென்று விடுமோ அப்பொழுது அந்த மனநிலையை அடைவாய். பிறகு அடுத்த கேள்வி, இந்த மோகம் எப்படி போகும்னா, அதுக்காகத்தான் பகவான் சொன்னார் கர்மயோகம் என்ற வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். இப்போ கர்மயோகம் என்ற வாழ்க்கையை ஒருவன் மேற்கொள்வதன் மூலமாக புத்தியில் மோகம் என்கின்ற தோஷம் குறையானது நீங்கும். அதனுடைய பலன் வைராகியம் விவேகம் முதலிய குணங்களெல்லாம் வந்து அமையும். அது எதற்கு சொன்னார்னு சொன்னால், எப்பொழுது கர்மயோகம்ங்கிற சாதனையை நான் செய்து முடித்தவன்னு நான் எப்படி கண்டுகொள்வது, அது ஒரு கேள்வி வந்தால் இந்த ஸ்லோகத்தை அப்ளை பண்ணணும். கர்மயோகம் என்னைக்கு எனக்கு முடியுதுன்னு சொன்னால், புத்தியில் இருக்கிற மோகம் போய் வைராகியம் என்னைக்கு எனக்கு வருதோ அப்பொழுது கர்மயோகத்திற்கு முற்றுப்புள்ளி வருகின்றது. பிறகு ஞான யோகத்தையும் தான் நான் தாண்டி முக்தனாக நான் எப்பொழுது இருக்கின்றேன்னு எப்படி தெரிந்து கொள்வது? அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் சொன்னார், எப்பொழுது உன்னுடைய புத்தியானது ஆத்மாவில் நிற்குமோ, ஆத்மாவில் நிலை பெறுமோ அப்பொழுது நீ ஞானயோகம் என்ற சாதனையையும் செய்து முடித்தவன் என்று முடித்தார். இவ்விதம் கர்மயோகத்தை பகவான் பேசி கர்மயோகத்தினுடைய பலன் ஞான யோகத்தினுடைய பலனை கூறி முடித்தார். அதோடு 3வது கருத்து தலைப்பானது முடிவடைகிறது. இனி 4வது தலைப்பு 54வது ஸ்லோகத்திலிருந்து 72வது ஸ்லோகம் வரை ஸ்தித பிரக்ஞ லக்ஷணம் ஸ்தித பிரக்ஞ உபாயம். ஸ்தித பிரக்ஞனுடைய லக்ஷணமும் ஸ்தித பிரக்ஞனுடைய உபாயமும் கடைசி கருத்து. அது நம்ம மறந்திருக்க மாட்டோம் நினைக்கிறேன். காரணம் என்ன? கொஞ்சம் முன்னாடி தானே பார்த்துருக்கோம். ஸ்தித பிரக்ஞனுடைய லக்ஷணமும் ஸ்தித பிரக்ஞனுடைய உபாயமும். அதனால் அதை குறித்து அதிகமாக
ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியமில்லை, இருந்தாலும் சுருக்கமாக மட்டும் பார்க்கலாம். அர்ஜுனன் ஒரு கேள்வியை கேட்டான். நீங்கள் கூறிய கர்மயோக ஞான யோகத்தை பின்பற்றி ஞானத்தை அடைந்து ஞான நிஷ்டையையும் அடைந்தவனுடைய இலக்கணம் எப்படி இருக்கும்? ஞானியினுடைய, இங்க ஞானின்னு சொன்னா ஞான நிஷ்டை அடைந்தவனுடைய சொல் விவகாரம் எப்படி இருக்கும் என்று கேட்டான். ஸ்தித பிரக்ஞனுடைய லட்சணத்தை பகவான் என்ன லட்சணம் கொடுத்தார்? பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான். அதற்கு அடுத்த வரிதான் ரொம்ப முக்கியம். ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டக, தன்னிடத்தில் தான் திருப்தியாக இருப்பவன் ஸ்தித பிரக்ஞன் என்று பகவான் கூறினார். இப்போ மோட்சத்துக்கு லட்சணம் என்னன்னா, ரொம்ப பெரிய வார்த்தையா இருக்கே, ஆத்மனி ஏவ ஆத்மனா துஷ்டக. அதை விட சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னா ஸ்வஸ்தக ஸ்தித பிரக்ஞக. சமஸ்கிருதத்தில் அப்படி ஒரு சொல் இருக்கு, ஸ்வஸ்தக. ஸ்வ அப்படின்னா ஒன்ஸ் ஓன், ஸ்தக அப்படின்னா திஷ்டதி இருப்பவன். கிரகஸ்தக அப்படின்னு சொல்றோம் அல்லவா, வனஸ்தக. அதே போல ஸ்வஸ்தக என்றால் ஹாப்பி வித் ஹிம்செல்ஃப், தன்னிடத்தில் தான் இருப்பவன். இப்படி சொன்ன உடனே நீங்க கேட்கக்கூடாது, இப்ப நம்மள எங்க இருக்கோம், வேற யாராவது இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோமான்னா உண்மைதான். நம்மளுடைய மனசு நம்மிடம் இல்லை, எதோ பொருளிடம் எதோ மனிதர்களிடம் ஊடுருவி இருக்கின்றது. எப்பொழுது என்னிடத்தில் நான் இருக்கின்றேனோ அப்பொழுது ஸ்தித பிரக்ஞன். இப்ப டெலிஃபோன் வந்திருக்கு, அல்லது எக்ஸ்சேஞ்சிலேயே டெலிஃபோன் நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் கேப் அல்லது 50 செகண்ட் 30 செகண்ட் கேப் இருந்ததுன்னு வச்சுக்கோமே, ஒரு பாட்டை போடுறாங்க. அது ஏன் தெரியுமோ? தெரியும், அந்த 30 நிமிஷம் உங்களால் சும்மா இருக்க முடியாது, அந்த 30 செகண்ட் உங்களால் சும்மா இருக்க முடியாது, அது எதுக்காவது மனதுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வேணும் அப்படின்னு. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஒரு பேனாவை எடுத்து எல்லாத்தையும் கிறுக்கிட்டாவது இருப்போம். ஒரு 30 நொடி கூட நம்மால் சும்மா ஒரு காரியமும் பண்ணாமல் இருக்க முடிவதில்லை. காரணம் என்ன? அதுதான் சம்சாரம். பிறகு மோக்ஷம்னா என்னன்னா, நம்மிடத்தில் நாம் சுகமாக இருத்தல். ஐ ஆம் ஹாப்பி வித் மைசெல்ஃப். என்னை திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு நிபந்தனையும் இருக்கக்கூடாது. அதுதான் மோக்ஷம். இந்த நிபந்தனையினால தான் நான் திருப்தியாக இருப்பேன், ஒரு கண்டிஷன். அப்படி இருந்தால் அது சம்சாரம். அதற்கு பேர் தான் சம்சாரம். பிறகு சம்சாரம் இல்லைன்னா என்ன? எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் நான் திருப்தியாக இருக்கின்றேன். என்னை சுற்றி எது வேணாலும் நடக்கலாம், எது வேணாலும் நடக்காமல் இருக்கலாம். அதுதான் மோக்ஷம். அது ரொம்ப சுலபமாக இருக்கே கேட்கறக்குன்னா, முயற்சி செய்து பார்த்தால் கடினமாக இருக்கு. இப்போ என்னிடத்தில் நான் திருப்தியாக இருக்கணும்னு சொன்னால் என்னை பற்றி என்ன ஒப்பீனியன் இருக்கணும்? எதுக்கும் யூஸ் இல்லாதவன் நான் அப்படிங்கிற ஒப்பீனியன் இருந்தால் என்னிடத்தில் திருப்தியாக இருக்க முடியுமா? இப்போ என்னை பற்றிய ஒரு அறிவு வேணும். அதுதான் ஆத்ம ஞானம் அல்லது பகவான் கொடுக்கிற பிரம்ம ஞானம். என்னிடத்தில் நான் திருப்தியாக இருக்கிறதுக்கு என்ன நான் தெரிஞ்சிருக்கணுமே. ஆகவே ஆத்ம ஞானத்தினால் ஒருவன் ஸ்தித பிரக்ஞன் ஆகின்றான். பிறகு பகவான் சொன்னார், அவன் விதவிதமான பிராரப்தத்தை எப்படி சந்திக்கிறான்னு சொன்னா சமமாக சந்திக்கின்றான். துக்கேஷோ அனுத்விக்னமனகன்னு சொன்னார். ஸ்தித பிரக்ஞனுடைய லட்சணத்தை சொன்னதற்கு பிறகு என்ன ஆரம்பிச்சார்? இப்படிப்பட்ட ஸ்தித பிரக்ஞனாக ஆவதற்கான உபாயத்தை பகவான் கூறினார். அது ஸ்தித பிரக்ஞ உபாயம்னு பார்த்தோம். என்ன உபாயம்? ஞானத்தை ஞான நிஷ்டையாக மாற்றுவதற்கு உபாயம் நிதித்தியாசனம் என்கின்ற உபாயம். தியானம், ஒரு விதமான தியானம். அதை வேதாந்திக் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது நிதித்தியாசனம். வேதாந்த வாக்கியத்தை தியானம் செய்தல். இங்கு பகவான் நிதித்தியாசனத்தின் மூலம் பிரக்ஞா ஸ்தித பிரக்ஞாவாக மாறும் என்று சொன்னார். பிறகு அதோடு நிதித்தியாசனத்தை விட முக்கியமா வேறு ஒரு 2 சாதனையை சொன்னார். அது என்ன 2 சாதனை? சமக தமக. சமக தமக என்கின்ற 2 பத்தியத்துடன்
நிதித்தியாசனம் என்ற சாதனை செய்ய வேண்டும். தமக என்றால் இந்திரிய ஒழுக்கம், சமக என்றால் மனதில் பின்பற்றுகின்ற ஒழுக்கம். இப்போ இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு என்ற சாதனையுடன் நிதித்தியாசனம் என்ற சாதனை செய்தால் பிரக்ஞா ஸ்தித பிரக்ஞனாக மாறுகின்றது என்று கூறி, பிறகு கடைசி 4 ஸ்லோகத்தில் மீண்டும் ஸ்தித பிரக்ஞனுடைய லட்சணத்தை சொன்னார். அந்த ஞானிக்கு பகலாக இருப்பது அஞ்ஞானிக்கு இரவு என்ற உதாரணத்தில் எல்லாம் சொல்லி கடைசியில் எப்படி முடித்தார்? 72வது ஸ்லோகத்தை எப்படி முடித்தார்? ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராப்ய ந விமுஹ்யதி. இந்த ஸ்தித பிரக்ஞனாக இருத்தல் பிராமி ஸ்திதிஹி அப்படின்னு சொன்னார். பிராமி என்றால் பிரம்மனாக இருத்தல். இந்த ஸ்திதி தான் பிரம்மனாக இருத்தல். நைனாம் பிராப்ய விமுஹ்யதி. இதை அடைந்து ஒருவன் மோகத்தை அடைவதில்லை. ஸ்தித்வாஸ்யாம் அந்த காலேபி பிரம்ம நிர்வாண மிருச்சதி. அந்த காலே ஸ்தித்வா அப்படின்னு சொன்னார். அதாவது வயதான காலத்திலாவது இந்த ஞானத்தை ஒருவன் அடைந்து விட்டால், அந்த காலம் என்றால் ஒருவனுடைய ஜீவிதத்தில் ஏதோ ஒரு காலத்தில் கடைசி காலத்திலாவது ஒருவன் அடைந்து விட்டால் அவன் பிரம்ம நிர்வாணத்தை அடைகின்றான், விதேக முக்தியை அடைகின்றான் என்று கூறி 2வது அத்தியாயத்தை பகவான் முடித்தார். இப்போ 4 தலைப்புகள்: அர்ஜுனனுடைய சரணாகதி, ஞானயோகம், கர்மயோகம், ஸ்தித பிரக்ஞ லக்ஷணம், ஸ்தித பிரக்ஞ உபாயம். இதுதான் 2வது அத்தியாயத்தினுடைய சாரம். இது 2வது அத்தியாயத்தினுடைய சாரம் மட்டுமல்ல, முழு வேதாந்தத்தினுடைய சாரம். இதில் ஆர்டர் மாறி இருக்கு. முதல்ல ஞானயோகம், கர்மயோகம். ஆனால் வேதாந்தத்தினுடைய ஆர்டர் என்ன? கர்மயோகம், பிறகு ஞானயோகம், பிறகு ஞான நிஷ்டை, அதனுடைய பலன். இதை கூறி பகவான் முடித்தார். இனி 3வது அத்தியாயம் கர்மயோகம் என்ற தலைப்பில் இருக்கின்றது. இந்த அத்தியாயம் அர்ஜுனனுடைய கேள்வியுடன் துவங்குகின்றது. இப்பொழுது முதல் ஸ்லோகத்திற்கு செல்லலாம். அர்ஜுன உவாச்ச ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன தத் கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ. இந்த 3வது அத்தியாயம் கர்மயோக என்ற தலைப்பை உடையது. இதில் கர்மயோகம் என்கின்ற சாதனையானது அதிகமாக விரிவாக விளக்கப்படுகின்றது. அதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய மைய கருத்து அல்லது முக்கியமாக பேசப்படுகின்ற கருத்து. இதில் முதல் பகுதியில் அர்ஜுனனுடைய கேள்வியும் அதற்கு பகவான் கொடுக்கின்ற பதிலும் வருகின்றது. அதற்கு பிறகுதான் கர்மயோகம் வர இருக்கின்றது. முதல் 2 ஸ்லோகத்தில் அர்ஜுனனுடைய கேள்வி, அர்ஜுனனுடைய சந்தேகம். அதற்கு பிறகு பகவான் 7வது ஸ்லோகம் வரை பதில் கூற இருக்கின்றார். ஆகவே முதல் ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 7வது ஸ்லோகம் வரை அர்ஜுனனுடைய கேள்வியும் அதற்கு பகவான் கொடுக்கின்ற பதிலும். 8வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்துதான் கர்மயோகம் என்கின்ற கருத்தானது விளக்கப்பட இருக்கின்றது. இப்போ முதல் போர்ஷன் என்ன? அர்ஜுனனுடைய கேள்வி, அதற்கு பகவான் கொடுக்கின்ற பதில். இப்போ முதல் 2 ஸ்லோகங்கள் அர்ஜுனனுடைய கேள்வி.
அர்ஜுனனுடைய சந்தேகம் என்ன என்று இப்பொழுது பார்க்கலாம். பிறகு ஏன் அர்ஜுனனுக்கு இந்த சந்தேகம் வந்தது என்று பார்க்க வேண்டும். சந்தேகம்தான் வர்றதுக்கு என்ன காரணம் அதையும் பார்க்கணும். பிறகு பகவானுடைய பதிலுக்கு செல்ல வேண்டும். முதலில் அர்ஜுனனுடைய சந்தேகம் என்ன என்று பார்த்துவிட்டு ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். அர்ஜுனனுடைய சந்தேகமானது 2வது அத்தியாயத்தை கேட்டதினுடைய விளைவாக வந்துள்ளது. இதிலிருந்து என்ன தெரியுது தெரியுமோ? அவன் 2வது அத்தியாயத்தை கேட்டிருக்கான். இல்லை பகவான் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்க, அவன் பாட்டுக்கு துரியோதனை பார்த்து திட்டிட்டு இல்லை, அவன் நின்று கொண்டு 2வது அத்தியாயத்தை கேட்டான். முழுமையா கேட்டிருந்தான்னா இந்த சந்தேகம் வந்திருக்கார். கேட்டான், ஆனா ஏதோ ஒரு இடையில கொஞ்சம் கேப் விழுந்திருக்கு, அதனால சந்தேகம் வந்துள்ளது. இப்ப யாராவது சில பேர் எனக்கு ஒரு சந்தேகம், தப்பா நினைச்சிக்க கூடாது, சந்தேகம் கேட்கறேன்னே அப்படின்னு சொல்லக்கூடாது. சந்தேகம்னு சொன்னாவே முதல்ல சந்தோஷப்படுவோம். என்ன தெரியுமோ, சந்தேகம் கேட்கிற அளவுக்கு அங்க சிந்தனை நடந்திருக்கே, ஆகவே அதுல ரொம்ப சந்தோஷம். அதனால சந்தேகம் அதை கில்ட்டி ஃபீலிங்கோட கேட்க வேண்டாம், பெருமையா கேட்கலாம். என்ன பெருமையா? சந்தேகம் கேட்கிற அளவுக்காவது நான் சிந்திச்சிருக்கிறேன்னு புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற பெருமை அதில் இருக்கின்றது. இப்போ அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்துள்ளது. திடீர்னு ஏதோ ஒரு சந்தேகம் வரல. இப்போ சில சமயங்களில் சந்தேகம் கேள்வி பதில் வைக்கும்போது சம்பந்தமில்லாத கேள்விகள் எல்லாம் வரும். அப்படி அல்ல, அர்ஜுனனுடைய சந்தேகம் 2வது அத்தியாயத்தில் பேசப்பட்ட கருத்தை ஒட்டி வருகின்றது. அதிலிருந்து அவனுக்கு ஒரு சந்தேகம் வருகின்றது. இப்போ அர்ஜுனனுடைய சந்தேகம் மட்டும் என்னன்னு பார்க்கலாம். பிறகு உண்மையில் சிந்தித்தால் பகவானுடைய 2வது அத்தியாயத்தை கேட்கிறவங்களுக்கெல்லாம் சந்தேகம் வரணும்னு அர்த்தம் கிடையாது. அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்திருக்கின்றது என்றால் 2வது அத்தியாயத்தை கேட்டிருக்கான், அவன் கேட்ட விஷயத்துல ஏதோ ஒரு குறை இருக்கின்றது. அது என்ன குறைன்னு நம்ம பார்த்துட்டோம்னா பிறகு சந்தேகத்திற்கு இடமே கிடையாது. இப்ப சந்தேகம் வருதுன்னு சொன்னா பல விதத்துல சந்தேகம் வரலாம். இப்ப ஏதோ ஒன்று எழுதி இருக்கு, அதை சரியா படிக்க முடியல, சந்தேகமா இருக்குன்னு சொன்னா அது ஒழுங்கா எழுதப்படாமல் இருந்திருந்தாலும் சந்தேகம் வரும். அதே போல 2வது அத்தியாயத்தை படிச்சு சந்தேகம் வருதுன்னா சந்தேகம் வர்ற மாதிரி பகவான் சொல்லியிருக்காரா? அது பொருள் அல்ல. பகவான் சரியாத்தான் சொன்னார், ஆனால் அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்துள்ளது. என்ன சந்தேகம்? பகவான் 2வது அத்தியாயத்தில் கர்மத்தை நிந்தனை செய்தார். யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் என்ற பகுதியில் நிந்தனை செய்தார். இந்த அர்ஜுனனுடைய சந்தேகத்தை நம்ம கவனமா கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் பகவானுடைய பதில் புரியும். இல்லை அப்படின்னா பகவானுடைய பதில்ல என்ன வரும்? சந்தேகம் வந்துடும். காரணம் என்ன? அர்ஜுனனுடைய சந்தேகமே நமக்கு புரியலனா, இப்ப கேள்வி நமக்கு புரியல அப்படின்னா சொல்யூஷன் கொஸ்டின் ஆயிரும். ஆகவே அர்ஜுனனுடைய சந்தேகம் என்ன, ஏன் இந்த சந்தேகம் வந்ததுங்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒவ்வொரு இடத்திலையும் கீதையில சந்தேகத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அர்ஜுனனுக்கு சந்தேகம் வர காரணம், பகவான் கர்மத்தை நிந்தனை செய்தார். யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் என்ற ஸ்லோகங்கள்ல செய்தார். அந்த 3 ஸ்லோகங்களுக்கு அடுத்த ஸ்லோகத்திலையும் கூட சொன்னார், திரைகுண்ய விஷயா வேதாகா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனன் சொன்னார். அந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் என்னவென்றால், வேதத்தினுடைய முதல் பகுதிகள் எல்லாம் கர்மத்தை பற்றியது. நீ நிஸ்திரைகுண்யோ பவ, நீ முதல் பகுதியை துறந்து விடு, கர்மத்தை துறந்து விடு, காரணம் அது பந்தப்படுத்தும் என்று சொன்னார். பிறகு என்ன செய்தார் பகவான்? கர்மத்தை எல்லாம் நிந்தனை செய்ததற்கு பிறகு ஸ்தித பிரக்ஞனுடைய லட்சணத்திற்கு வரும்பொழுது ஞானத்தினுடைய பெருமையை சொன்னார். இந்த ஞானத்தினாலதான் ஒருவன் இப்படிப்பட்ட மனநிலையை அடைகின்றான். பிராமி ஸ்திதி பார்த்தன்னு சொல்லி பிரஜகாதி யதா காமான்னு ஆரம்பிச்சு ஞான யோகத்தினுடைய பெருமையை பகவான் கூறினார். அது மட்டுமல்ல, பகவான் ஆரம்பித்ததே ஞான யோகத்துல தான் ஆரம்பிச்சார்.
சாதாரணமாக கர்மயோகம்ங்கிறது முதல் படி, ஞான யோகம்ங்கிறது இரண்டாவது படிங்கிறது பகவானுக்கு தெரியாதான்னா, பகவானுக்கு தெரிந்தே ஞான யோகத்தான் இந்த கீதா சாஸ்திரத்தினுடைய சாரம் அல்லது முக்கியம்னு காட்டுவதற்கு ஞான யோகத்தில் ஆரம்பித்தார். காரணம் என்ன? உன்னுடைய துயரத்தை நீக்கணும்னு சொன்னா இந்த ஞானம் தேவைன்னு சொல்லி எடுத்தவுடன் கூறினார். ஆத்ம ஞானம் அது இருந்தால் தான் உனக்கு துயரம் நீங்கும்னு சொல்லி ஞான யோகத்தில் ஆரம்பிச்சு அதுவே துயரத்தை நீக்குவதற்கு காரணம் என்று காட்டி, பிறகு முடிவிலும் ஞான யோகத்தை பகவான் புகழ்ந்து 2வது அத்தியாயத்தை முடிச்சார். இப்ப பகவான் என்ன செய்துள்ளார்? ஞான யோகத்தை, அறிவை புகழ்ந்து அதனாலதான் மோட்சம்னு வேற சொல்லி கர்மத்தை நிந்தனை செய்து அதனால மோட்சம் இல்லைன்னு சொன்னார். இப்படி சொன்னவுடன் பிறகு இனி ஒன்னையும் பகவான் சொல்லிவிட்டார். கர்மண்யேவ அதிகாரஸ்தே, உனக்கு கர்மம் செய்யறதுக்கு தான் அதிகாரம்னு சொல்லிட்டு இடையில பகவான் ஒரு பாட்டு பாடினார். என்ன பாட்டு தெரியுமோ? தஸ்மாத் யுத்யஸ்வ பாரத யோகாய யுத்யஸ்வ, நீ யுத்தம் செய்வாயாக, நீ உன்னுடைய கடமையை செய் என்ற சொல்லையும் பகவான் சொல்லிட்டே வந்திருக்கார். இப்ப ஞான யோகத்தை புகழ்ந்திருக்கார், ஞானத்தினாலதான் மோட்சம்னு சொல்லியிருக்கார், கர்மமானது மோட்சத்தை கொடுக்காதுன்னு சொல்லியிருக்கார், கர்மத்துல வைராகியத்தை அடைய வேண்டும்னு ஒரு இடத்துல சொல்லி ஞானத்துல மோட்சம்னு சொல்லிட்டு பிறகு அர்ஜுனனை பார்த்து என்ன சொல்றார்? ஆகவே நீ கர்மம் செய்வாயாக, நீ உன்னுடைய கடமையை செய்வாயாகன்னு சொல்றார். இப்ப அர்ஜுனனுக்கு கோபம் வருமா வராதா? ஞானத்தினால மோட்சம், கர்மத்தினால மோட்சம் இல்லை, அதனால நீ கர்மத்தை செய். அப்படின்னா என்னை நீங்க என்ன பண்ண சொல்றீங்க? மோட்சத்துக்கே வேண்டான்னு முடிவு பண்ணி கர்மத்திலேயே இருக்கணும் சொல்கிறீர்களா? இப்போ ஒருவர் வர்றார் நம்மிடம், மோட்சத்துக்கு என்ன வேணும்னா ஞானம்தான் வேணும், நான் வீட்டில் எத்தனையோ கடமைகள் இருக்கு, அதனால ஏதாவது பிரயோஜனமானா அதெல்லாம் மோட்சத்தை கொடுக்காது, நான் என்ன பண்ணணும்? கடமையை பண்ணிட்டு. இது இப்படி நம்ம எப்படி சொன்னா அதை கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னுடைய கடமையையே பண்ணிட்டு இருந்தா, வீட்டில் இருந்து கடமையையே சம்பாரிச்சு பண்ணிட்டு இருந்தா மோட்சத்தை கொடுக்குமானா கொடுக்காது. மோட்சத்தை எது கொடுக்கும்? ஞானம்தான் கொடுக்கும். நான் இப்போ என்ன பண்ணணும்? கடமையை செய்ய வேண்டும். இவ்விதம் பகவான் சொல்லி இருக்கின்றார் என்பது அர்ஜுனனுடைய கன்க்ளூஷன். இப்படி பகவான் சொல்லி இருக்கிறீர்களே என்று அர்ஜுனன் பகவானிடம் கேட்கின்றான். இப்படி பகவான் சொல்லி இருந்தா கண்டிப்பா அது தவறு தான். ஆனா பகவான் அப்படி சொல்லல. பகவான் அப்படி சொன்னதாக அர்ஜுனன் நினைத்து கொண்டு இருக்கின்றான். பகவான் போய் இப்படி சொல்லுவாரா? பகவான் இப்படி சொன்னதாக அர்ஜுனன் நினைத்து சந்தேகத்தை எழுப்புகின்றான். என்ன சந்தேகம்? இப்பொழுது ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன. ஜனார்தன, ஹே கிருஷ்ண. ஜனார்தன என்பது பகவானை அழைக்கின்றான் அர்ஜுனன். முதல் வரியில கடைசி சொல் ஜனார்தன. பல அர்த்தங்கள் இருக்கு ஜனார்தனங்கிற சொல்லுக்கு. ஒரு ஆசிரியர் சொல்றார், ஜனம் என்றால் ஜனனம். ஜனம்ங்கிறதுக்கு ஜனனம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஜனனம்னா என்ன? பிறப்பு. அர்த்தயதி என்றால் ஹிம்சயதி, நாசப்படுத்துகின்றார். யார் நம்முடைய பிறப்பு முதலிய சம்சாரத்தை அளிக்கின்றாரோ அவருக்கு ஜனார்தனன் என்று பெயர். இப்ப ஜனனம் ஸ்வசாட்சாத்காரேன அர்த்தயதி ஹிம்சயதி இது ஜனார்தனக. யார் ஜனனம் என்கின்ற சம்சாரத்தை அளிக்கிறாரோ அவர் ஜனார்தனன். அப்படி பகவானை அழைக்கின்றான், ஹே ஜனார்தன. மதா, தே மதா. தே என்றால் உங்களுடைய, மதா என்றால் கருத்து, உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய கருத்து. என்ன உங்களுடைய கருத்து? ஜாயசி புத்திஹி. முதலில் ஜாயசி அப்படிங்கிற சொல் இருக்கு, அதை எடுத்து புத்தி அப்படிங்கிற சொல்லோட சேர்த்திக்கணும்.
புத்திங்கிற சொல் எந்த இடத்துல இருக்கு? முதல் வரியில ஜனார்தனகங்கிறதுக்கு முன்னாடி இருக்கு. ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர். அந்த புத்திங்கிறத எடுத்து ஜாயசிங்கிறது பக்கத்துல சேர்த்திட்டோம்னா புத்திஹி ஜாயசி. ஜாயசி என்றால் உயர்ந்தது, மேலானது, சுப்பீரியர். புத்திஹி என்றால் ஞானம், இன்டலெக்ட். நம்முடைய இன்டலெக்ட் அர்த்தம் அல்ல, ஞானம், அறிவு. புத்திஹி ஜாயசி என்றால் அறிவானது, ஞானமானது, மேலானது, அல்லது ஞான யோகமானது மேலானது. எதை காட்டிலும் நம்ம மேலானதுன்னு சொன்னாவே கம்பேர் பண்ணணுமே, இதை காட்டிலும்னு சொல்லணுமே. எதை காட்டிலும்? கர்மணக, கர்மத்தை காட்டிலும். சேத் என்றால் இன்கேஸ், எதி, ஒரு கால், சந்தேகத்தை குறிக்கின்றது. சேத் என்றால் எதி. கர்மணக என்றால் கர்மணக சகாஷாத், செயலை காட்டிலும், கர்மயோகத்தை காட்டிலும். இந்த இடத்துல கர்மன்னு சொல்லி பொதுவாக அர்ஜுனன் கூறுகின்றான். கர்மத்தை காட்டிலும், செயலில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை காட்டிலும் ஞானமானது உயர்ந்தது என்பது தே மதா. தே என்றால் தவ, உங்களுடைய, மதா என்றால் கருத்து, ஒப்பீனியன், உங்களுடைய கருத்தாக இருந்தால். இதனுடைய அர்த்தம் என்ன? கர்மத்தை காட்டிலும் ஞானமானது உயர்ந்தது என்பது உங்களுடைய கருத்தாக இருந்தால். உங்களுடைய கருத்தாக இருந்தால்னு ஏன் அர்ஜுனன் இப்படி சொல்றான்? பகவானுடைய உபதேசத்தை கேட்கும் பொழுது பகவானுடைய கருத்து இதுவாகத்தான் இருக்கணும்னு யூகிக்க முடிகிறது. காரணம் என்ன? யாமிமாம் புஷ்பிதாம் என்ற வார்த்தையெல்லாம் சொல்லி திரைகுண்ய விஷயா வேதாங்கிற இடத்துல எல்லாம் கர்மத்தை நிந்தனை செய்து, பிறகு ஞானத்தினாலதான் மோக்ஷம் என்று பகவான் கூறியிருக்கின்ற காரணத்தினால் ஞானமானது கர்மத்தை காட்டிலும் சிறந்தது என்பது உங்களுடைய கருத்தாக இருந்தால். இப்ப முதல் வரி என்ன? புத்திஹி ஜாயசி, ஞானமானது உயர்ந்தது, கர்மணக, கர்மத்தை காட்டிலும், தவ மதா சேத், உங்களுடைய கருத்தாக இருந்தால். பிறகு உங்களுடைய கருத்தாக இருந்தால் நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? அது உங்களுடைய கருத்தாக இருந்தால்னா உங்களுடைய கருத்தாக நான் நினைக்கின்றேன். உங்களுடைய கருத்தா என்ன நினைக்கிறேன்? ஞான யோகமானது கர்மத்தை காட்டிலும் உயர்ந்தது என்பது உங்களுடைய கருத்தாக இருப்பதாக நான் கருதி கொள்கின்றேன். அந்த பட்சத்தில் நீங்கள் என்னை பார்த்து என்ன செய்ய வேண்டும்னு சொல்லணும். இந்த யுத்தத்தை விட்டுட்டு, கடமையை விட்டுட்டு ஞான யோகத்திற்கு நீ வர வேண்டும், அப்பொழுதுதான் மோட்சத்தை அடைய முடியும், நல்ல எனக்கு உபதேசம் செய்ய வேண்டும். காரணம் என்ன? உங்களை பொறுத்தவரை கர்மத்தை காட்டிலும் ஞானமே சிறந்தது. அப்படி என்றால் என்னுடைய கடமையை எல்லாம் விட்டுட்டு போர்க்களத்திலிருந்து நேரா வனத்துக்கு போய் ஞான யோக சாதனையை ஆரம்பிக்க வேண்டும் என்று நீங்கள் எனக்கு உபதேசம் செய்ய வேண்டுமே. ஆனால் நீங்கள் என்ன உபதேசம் செய்கிறீர்கள்? தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ. கேசவ, ஹே கிருஷ்ணா, ஏன் என்னை கோரமான கர்மத்தில் ஈடுபடுத்துகிறீர்கள் என்று அர்ஜுனன் கேட்கின்றான். தத்கிம், தது என்றால் தர்ஹி, அப்படி என்றால், கிம் என்றால் கிமர்த்தம், எதற்காக, கிம் என்றால் எதற்காக, தது என்றால் ஒரு கால் அப்படி உங்களுடைய கருத்தாக இருந்தால் பிறகு எதற்காக. தர்ஹி சமஸ்கிருதத்தில், தமிழ்ல தது என்றால் பிறகு, கிம் என்றால் எதற்காக, தத்கிம் என்றால் பிறகு எதற்காக. கோரே கர்மணி, கோரமான கர்மத்தில். கோரமான கர்மம்னு ஏன் அர்ஜுனன் சொல்றான்?
வேற யாராவதுக்கு உங்களுடைய கடமையை செய் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய பாவமும் செய்ய போறதில்லை, ஏதோ கடமையை செஞ்சுட்டு சம்பாரிச்சுட்டு இருப்பார்கள். ஆனா இங்க பகவான் அர்ஜுனனுக்கு செய்ய சொல்ல வேண்டிய கடமை என்ன? கோரே கர்மணி, இருப்பவர்களை எல்லாம் நாசப்படுத்த வேண்டும். அதுல சில நல்லவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே கோரமான கர்மத்தில், அதனுடைய அர்த்தம் என்ன? யுத்தத்தில் மாம் என்னை நியோஜயசி ஏன் தூண்டுகிறீர்கள், செய்ய சொல்கிறீர்கள், அதில் என்னை ஏன் செயல்படுத்துகிறீர்கள். நியோஜயசின்னு சொன்னா அதுல போய் என்னை ஏன் நீங்கள் பொருத்துகிறீர்கள், தூண்டுகிறீர்கள், செய்ய சொல்லி என்னை ஏன் அதில் ஈடுபடுத்துகிறீர்கள். இதுல கோரே கர்மணி, கோரமான கர்மத்தில் என்னை ஏன் ஈடுபடுத்துகிறீர்கள். பிறகு அடுத்த ஸ்லோகத்திலே அர்ஜுனன் இதே கருத்தை தான் கூறுகின்றான், இதே சந்தேகத்தை தான் வேறு சில கருத்துடன் பேசுகின்றான். இப்போ முதல் வரியில அர்ஜுனன் என்ன கூறுகின்றான்? ஞான யோகமானது, ஞானமானது கர்மத்தை காட்டிலும் உயர்ந்ததாக இருந்தால் என்னை ஏன் ஞான யோகத்தை செய் என்று கூறாமல் இந்த கர்மத்தை செய், கடமையை செய் என்று கூறுகிறீர்கள். இதுதான் அர்ஜுனனுடைய சந்தேகம். இனி இந்த சந்தேகம் அர்ஜுனனுக்கு ஏன் வந்தது என்றால் நம்ம பார்த்தோம், அர்ஜுனன் நல்லா கேட்டான். கர்மத்தை எல்லாம் திட்டும் பொழுது அர்ஜுனன் காது கொடுத்து கேட்டான். யாமிமாம் புஷ்பிதாம்னெல்லாம் சொல்லும் போது ஆமா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். இப்ப யாராவது ஒருவரிடம் போய் கடமையெல்லாம் போய் அதெல்லாம் தேவையில்லைன்னா ரொம்ப சந்தோஷமா கேட்பார்கள். காரணம் என்ன? அதை அவர்களுக்கு வேண்டான்னு தோணியிருக்கு, அதனால அதை கேட்பார்கள். பிறகு ஞான யோகம்தான் சிறந்ததுன்னு சொன்னவுடனும் காது கொடுத்து அர்ஜுனன் கேட்டான். பிறகு இந்த சந்தேகமானது வந்தது. இப்போ இனி அடுத்த கேள்வி, ஒரு இடத்திலிருந்து நமக்கு சந்தேகம் வரும் பொழுது அந்த சந்தேகத்துக்கு காரணம் பகவானுடைய உபதேசத்திலேயே குறை இருக்கா, அல்லது அர்ஜுனன் உபதேசத்தை புரிந்து கொண்ட விதத்தில் குறை இருக்கின்றதா என்பதுதான். இப்போ ஒரு கால் பகவானே உபதேசத்துல குறையோடு இருந்தாலும் சந்தேகம் வரலாம். என்னைக்குமே சந்தேகத்துக்கு சிஷ்யனுடைய புத்தியில தான் தோஷம் நல்ல. சில குருமார்கள் உங்களுக்கு புரியாத விதத்துல கஷ்டப்பட்டு நான் சொன்னேன்னு வச்சுக்கோமே, சந்தேகம் வரத்தானே வரும். சில சமயம் எனக்கும் புரியாம உங்களுக்கும் புரியாம சில கிளாஸ் போகலாம். அப்ப என்ன ஆகும்னா சந்தேகம் ரெண்டு பேர்த்துக்கும் வரும். இல்லை அப்படின்னா சந்தேகமே வராது. காரணம் என்ன? ஒன்றும் புரியல, சந்தேகமே கிடையாதுன்னு சொல்லி. ஆகவே என்னைக்குமே சந்தேகம் வரணும்னு சொன்னா சிஷ்யனுடைய புத்தியில தான் குறைய போடணும் நல்ல. சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு சந்தேகமே வராம அல்லது சந்தேகம் வர்ற மாதிரியே பேசுவார்கள். அந்த உபதேசத்திலையும் குறை இருக்கலாம். இப்போ முதல்ல நம்ம என்ன செய்யறோம்? பகவானுடைய உபதேசத்துல குறை இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். பகவான் சந்தேகப்படுற மாதிரி பேசல. அப்போ சந்தேகம் அர்ஜுனனுக்கு வந்திருக்குன்னா ஏன் வந்திருக்கு, அதை இப்பொழுது கண்டுபிடிக்க வேண்டும். இப்ப அர்ஜுனன் சொன்னா, நீங்கள் கர்மத்தை நிந்தனை செய்தீர்கள், ஞானத்தை புகழ்ந்தீர்கள், அது சரிதான். ஆனா பகவான் இனி ஒன்று செஞ்சிருக்கார், அது அர்ஜுனன் பார்க்கல அல்லது கேட்கல அல்லது காதுல விழுந்தது மனதுக்குள்ள போகல. என்ன செய்தார் பகவான்? கர்மத்தை பகவான் ஸ்துதியும் செய்திருக்கின்றார். கர்மத்தை நிந்தனை செய்ததுதான் அர்ஜுனன் கவனமா கேட்டு மனசுல பதிய வைத்து கொண்டானே தவிர கர்மயோகத்தை அல்லது கர்மத்தை ஸ்துதி செய்தார், புகழ்ந்து பேசினார். எங்க பேசினார்? கர்மயோகத்தை புகழ்ந்துதான் ஆரம்பமே செய்தார். நேகாபிக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோன வித்யதேனெல்லாம் சொல்லி கர்மயோகத்தினாலதான் ஒருவனுக்கு மன தூய்மை வரும் என்று கர்மயோகத்தை பகவான் புகழ்ந்தும் பேசினார். இப்போ பகவான் கர்மத்தை நிந்தனை மட்டும் செய்தார்னு சொல்ல முடியாது, கர்மயோகத்தை புகழ்ந்தும் பேசியுள்ளார். அப்போ அதை அர்ஜுனன் என்ன செய்தான்? கர்மயோகத்தை புகழ்ந்து பேசினதை அர்ஜுனன் மனதுக்குள்ள வாங்கிக்கவே கிடையாது. அது காதுல விழுந்தது, மனதிற்குள் விழுகவில்லை.
இது ஒரு விதமான சிரவணம். இது என்ன சிரவணம் தெரியுமோ? ஃபில்டர்டு லிசனிங்னு சொல்றது. கேட்கும்போது அப்படியே ஃபில்டர் பண்ணி கேட்டுக்கிறது, அங்கங்க கேப் விட்டு கேட்டுக்கிறது. இது சிஷ்யனுடைய மனதில் வருகின்ற ஒரு விதமான தோஷம். அது ஏன் ஃபில்டர்டு லிசனிங் வருதுன்னு சொன்னா, ஒரு மாணவன் வகுப்புல உட்காரும் பொழுது ஏற்கனவே பல கன்க்ளூஷன் கருத்துக்கள் எல்லாம் புத்தியில இருக்கு. இப்ப குருவானவர் உபதேசம் பண்ணும் பொழுது தான் என்னென்ன கருத்தை முடிவு பண்ணி வச்சிருக்கிறோமோ அதே கருத்தை சொன்னா நல்லா சொல்றாரு, சரியா சொல்றாருன்னு சொல்லிடுவோம். அது அப்படியே மனதில் பதியும். நம்ம சில கன்க்ளூஷன் வச்சிருப்போம், முடிவு வச்சிருப்போம், அதற்கு முரண்பாடா சொன்னா அது நம்முடைய மனதில் பதியாது, அதை நம்ம அப்படியே விட்டுருவோம். காரணம் என்ன? நமக்கு அந்த நேரத்தில் எது தேவையோ அதுதான் மனதுக்குள்ள போகும். இப்போ 1 மணி நேரம் நம்ம வகுப்பு எடுக்கிறோன்னு சொன்னா ஒவ்வொரு மனதிலையும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் பதிந்திருக்கும். இப்போ 10 பெரிய கருத்து சொல்லியிருந்தா அதுல 1-2 கருத்து தான் உள்ள போயிருக்கும். காரணம் என்ன? அந்த 1-2 கருத்துக்கு தான் நம்ம தயாராயிருப்போம். மீதி கருத்தெல்லாம் அப்படியே காத்துல போயிருக்கும். அப்புறம் என்னன்னா, அடுத்த உபநிஷத்தை அடுத்த கோர்ஸ் படிக்கும்போது அந்த கருத்துக்கு நம்ம தயாராயிருப்போம். இப்பதான் நீங்க கரெக்டா சொல்றீங்கன்னு சொல்லுவோம். காரணம் என்ன தெரியுமோ? அந்த நேரத்துல தான் அந்த கருத்தை வாங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். அப்படி ஒரே உபதேசமாக இருந்தாலும் நம்முடைய அதிகாரித்துவத்திற்கு தகுந்தாற்போல் அதிலிருந்து பிரயோஜனத்தை அடைவோம். இப்போ இந்த வகுப்பை நீங்கள் கேட்கிறீர்கள். இப்போ ஸ்கூலில் படிக்கிற ஒரு மாணவன், 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாணவன் உட்கார்ந்துருக்கான்னு வச்சுக்கோமே, அவனுக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும்? ஏதாவது 1-2 ஜோக் அடிச்சிருந்தோம்னு வச்சுக்கோமே, அதுதான் அவனுக்கு கிளாஸ். அதில் ஒரு சந்தோஷமாக இருப்பான். அவ்வளவுதான் அவனுக்கு புரிந்து கொள்ள முடியும். பிறகு அதிக நம்மை போன்ற பெரியவர்களுக்கு என்னன்னா, அந்த ஜோக் முக்கியமே அல்ல. இப்போ சில பேர் ஜோக் அடிக்கணும்னு சொல்கிறார்கள், சில பேர் ஜோக்கெல்லாம் அடிக்காமல் சீரியஸாக எடுக்கணும்னு சொல்வார்கள். காரணம் என்ன? அதெல்லாம் அதிகாரித்துவத்தை பொறுத்தது. அவ்விதம் அர்ஜுனனுடைய மனநிலையானது எப்படி இருக்கிறது என்றால், பகவானிடம் எப்படியாவது ஒரு கன்ஃபர்மேஷன் வரணும். பகவான் நீ கடமையை செய்ய வேண்டான்னு சொல்லணும்னு எதிர்பார்த்து கேட்டுட்டு இருக்கான். காரணம் என்ன? அவனுக்கு கடமையை செய்யறதுல ஆசை கிடையாது. அதே சமயம் விட்டுட்டு ஓடிடலான்னா அந்த அளவுக்கு தைரியமும் இல்லை. இப்போ சில விஷயங்கள்ல மற்றவங்ககிட்ட இருந்து கேட்டால் தைரியம் வரும், தானா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு பயம். அது தப்போ சரியோ, மற்றவங்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னா தைரியம் அந்த முடிவு எடுத்துருவோம். அப்படி அர்ஜுனனுக்கு திருடமா கடமையை செய்யக்கூடாது, என்னுடைய முடிவு கடமையெல்லாம் விட்டுட்டு போகிறது தான் அப்படின்னு ஒரு திருடமான புத்தி இருந்தா எதுக்கு பகவான்கிட்ட கேட்டுட்டு இருக்கான்? நீ என்ன அங்க வனத்துல பாருன்னு சொல்லிட்டு போயிருப்பான். அது போறதுக்கும் தைரியம் இல்லை. காரணம் என்ன? அவனுக்கு அந்த அளவுக்கு பக்குவம் இல்லை. பிறகு என்னன்னா, பகவான் வாயில வந்துராதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான். என்ன எதிர்பார்க்கின்றான்? நீ கடமையை செய்ய வேண்டாம், ஞான யோகம்ங்கிற வாழ்க்கைக்கு நீ சென்று விடுங்கிறத எதிர்பார்க்கின்றான். அந்த எண்ணத்தோட கேட்கும் பொழுது கடமையை செய் அப்படிங்கிற சொற்கள் எல்லாம் அது அவனுக்கு செல்லவில்லை. கடமையை செய்வதனுடைய பலனை பற்றி பகவான் பேசும் பொழுது அது புத்திக்குள் செல்லவில்லை. பிறகு என்ன சென்றிருக்குன்னா, கர்மம் பிரயோஜனம் இல்லைங்கிறது மட்டும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. காரணம் என்ன? கர்மம் பிரயோஜனம் இல்லை, அது துக்கத்தை தருதுங்கிற எண்ணத்தில் இருக்கான். அது மட்டும் உள்ள போயிருக்கு. பிறகு ஞான யோகத்தினுடைய ஸ்துதி போயிருக்கு. கர்மயோகத்தினுடைய பெருமை அவன் மனதில் வாங்கி கொள்ளவில்லை. இப்போ ஓப்பன் மைண்டா அர்ஜுனன் வந்தான், ஆனா அவ்வளவு சுலபமும் ஓப்பன் ஆகாது. இது ஆட்டோமேட்டிக் டோர் மாதிரி சில சமயம் ஓப்பன் ஆகும், அது அப்படியே க்ளோஸ் ஆகிக்கும். அப்படி ஓப்பன் மைண்டோட வந்த அர்ஜுனனுக்கு மீண்டும் அவனுடைய மனதை திறந்து வைக்க முடியவில்லை. அப்பொழுது இந்த சந்தேகமானது வருகிறது. மேலும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.